அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு நல்ல காரசாரமான இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி, இந்த தழும்பல் காய்ச்சலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஆட்டு எலும்பு ரசம் தான் செய்ய போகிறேன். இந்த ரசம் இந்த குளிர்காலத்துக்கு இந்த சளி பிடிக்குது. இந்த ரசத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ ரசம் செய்கிறதுக்கு ஆட்டெலும்பு எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். கழுவி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நமக்கு விரும்புகிற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. கல் உப்பு தான் சேர்த்துருக்குறேன், அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ், மஞ்சத்தூள், கருவேப்பிலையை 2ஆக முறிச்சு போடுங்க. காம்போட போட்டால் நல்லாயிருக்கும். தண்ணியும் நல்லா நிறைய தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு அவி விடுங்க. கிடைக்கிட அந்த மேலே வர நுரையை எடுத்து விடுங்க. அது கொஞ்சம் ஊற்ற மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு திரும்பவும் போட்டு அவிய விடுங்க. இந்த நேரத்தில் நம்ம ரசத்துக்கு இடிக்கிறதுக்கு பொருட்களை இடித்து கொள்வோம். எடுத்து மல்லி, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், உரைப்புக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. முதல் சரக்குகள் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை தண்டோட போட்டு இடிச்சுங்க. அப்போ நல்லா வாசமாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ எலும்பு நல்லா அவிஞ்சிட்டு இந்த நேரம் தக்காளி பழத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளுங்க. தக்காளி பழம் விரும்பினா சேர்க்கலாம், இல்லாட்டி விடலாம். நான் கொறுக்காய் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பழப்புளி விரும்பினாலும் விடுங்க. கொறுக்காய் போடுறது உடம்புக்கு நல்லா. கொறுக்காயை ஒரு அரை மணி நேரம் சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சுன்னா கொறுக்காய் போட்டு செய்து பாருங்கள். உடம்புக்கு நல்லா பழப்புளியை விட ஆரோக்கியமானது கொறுக்காய் போட்டு செய்கிறது. இப்போ மூடி போட்டு ஓப்பன் விட்டுக்கிட்டா நமக்கு ரசம் ரெடி ஆயிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.